கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சீஷத்துவத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சீஷத்துவத்தை குறித்து பல வாரங்களாக நாம் பார்த்துவிட்டோம். வேதத்தின் மிக முக்கியமான ஒரு தலைப்பு சீஷத்துவம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனுஷனை தம்முடைய சீஷனாக மாற்றவே விரும்பினார். அவருடைய விருப்பத்தின்படியாக ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் சீஷர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம், நோக்கம். அதை ஓரளவுக்கு நம்ம கடந்த வாரங்களில் எல்லாம் பார்த்துருக்கிறோம். சிலர் அதை நேரடியாக கேட்டார்கள், சிலர் அதை யூடியூப் மூலமாக கேட்டார்கள், இப்படி பலர் அதை கேட்டிருக்கிறார்கள். ஆனால் எத்தனை பேருக்கு இந்த செய்தியை கேட்ட பிறகு தான் சீஷனாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டது என்று எனக்கு தெரியவில்லை. ஒரு சிலருக்காகிலும் உண்மைதானே, வேத வசனம் நம்மை சீஷனாக வைக்க விரும்புகிறது, நம்மை சீஷனாகவே இருக்க ஆண்டவர் விரும்புகிறார் என்று நம்ம சிலர் நினைக்கிறார்கள், சிலர் அப்படி தீர்மானித்திருக்கிறார்கள். ஒரு சிலர் பார்க்கலாம், நான் சீஷனாக ஒரு நண்பரோடு நான் இப்படி பேசினேன், அவர் சொன்னார், நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்ட் தான், ஆண்டவர் சீஷனாக சொல்லியிருக்கிறாரு. ஆண்டவரை போல என்னால் மாற முடியாது, ஏன்னா ஆண்டவர் கல்யாணம் பண்ணலை அப்படின்னார். ஆண்டவரை போல நான் மாற முடியாது, ஏன்னா ஆண்டவர் என்ன செய்யலை, கல்யாணம் ஆகலை அப்படின்னார். ஆண்டவருக்கு கல்யாணம் ஆகலை அப்படிங்கிறது உண்மைதான். அப்படியானால் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னால் ஆண்டவரை போல் நடந்திருக்கலாம்ல. கல்யாணம் ஆகின பிறகு ஐயோ என்னால் குடும்ப பாரம், குடும்பத்தில் இதெல்லாம் இருக்குது, ஒருவன் இயேசுவை போல மாற முடியாது அப்படின்றா, இயேசு திருமணம் ஆவதற்கு முன்பதாக அல்லது இயேசு திருமணம் ஆகிறதுக்கான அந்த ஏஜ் 33 இயர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதற்கு முன்னாகவே ஒரு நல்ல குருவாக, நல்ல சீஷனாக எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறாரே, அப்படி நம்மால் வாழ முடியுமா என்று கேட்டபோது அவர் சற்று கடினம்தான், அப்படி முடியாது என்று சொன்னார். வேதத்திலே முடியாத காரியங்கள் எதுவுமே சொல்லப்படவில்லை, சொல்லப்பட மாட்டாது. இதெல்லாம் நம்மால் முடியுமோ, இதெல்லாம் நாம் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் நினைக்கிறாரோ, ஆண்டவர் நினைக்கிறாரோ, அதை நம்மை செய்யும்படியாய் சொல்லியிருக்கிறார். அதிலே ஒன்றுதான் இந்த சீஷத்துவம். இந்த சிஷ்யத்துவத்தில் 4 முக்கியமான காரியங்கள் இருக்கிறது. ஒன்று, கிறிஸ்துவை பின்பற்றுதல், அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுதல். இரண்டாவது, கிறிஸ்துவின் சாயலை அடைதல். மூன்றாவதாக, கிறிஸ்துவை போலாகுதல். நான்காவது, கிறிஸ்துவை பிரதிபலித்தல். இந்த 4 காரியங்கள் இந்த சீஷத்துவத்திலே அடங்கி இருக்கிறது. இந்த 4 காரியங்கள் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதும் நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டியதுமாகிறது. ஒன்று, கிறிஸ்துவை பின்பற்றுதல். இரண்டாவது, கிறிஸ்துவின் சாயலை அடைதல். மூன்றாவது, கிறிஸ்துவை போலாகுதல். நான்காவது, கிறிஸ்துவை பிரதிபலித்தல் என்ற இந்த 4 காரியங்கள் அடங்கி இருக்கிறது. அதில் முதலாவது கிறிஸ்துவை பின்பற்றுதல் அல்லது சாயலை அடைதல் என்றால், இதிலே நாம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னவென்றால், ஆண்டவர் வைத்திருக்கிற மாதிரியை பின்பற்ற முடியுமா என்றுதான் நாம் சிந்திக்க வேண்டும். ஆண்டவர் வைத்திருக்கிற மாதிரியை பின்பற்ற முடியுமா என்ற கேள்விக்கு முடியும் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அப்படி பின்பற்றின ஏராளமான பேர் இருக்கிறாங்க. ஒருவேளை நம்ம நினைக்கிறோம், பவுல் தான் பின்பற்றினாரு, அவர் தான் என்னை பின்பற்றுங்கள் என்று சொன்னாரு, அப்போ மற்ற சிஷ்யர்கள் பின்பற்றவில்லையா? இந்த சுவிசேஷத்தை நேரடியாக இயேசுவிடத்திலிருந்து கேட்ட இவர்கள் இயேசுவை பின்பற்றவில்லையா? அந்த 12 சீஷர்கள், அதற்கு பிறகு 70 பேரை அனுப்பினார், அதற்கு பிறகு திரளான சீஷர்கள் என்றெல்லாம் வேதம் சொல்லி இருக்கிறதே. அப்படியானால் அவர்களெல்லாம் இதை பின்பற்றி இருக்கிறார்கள். அந்த 70 பேரை அனுப்பினார், அவர்கள் சீஷர்கள் தான். திரளான சீஷர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அந்த 12 பேர் மாத்திரமல்ல, அந்த 70 பேர் மாத்திரமல்ல, திரளான சீஷர்கள் இயேசுவுக்கு இருந்திருக்கிறார்கள். அப்படியானால் அவர்கள் எல்லாம் இந்த இயேசுவின் போதனைகளை அல்ல இயேசு வாழ்ந்த மாதிரியான அல்ல இயேசு சொன்ன அந்த வழியை பின்பற்றுவர்களாகத்தான் இருந்தார்கள். ஆகவேதான் அவர்களை சீஷர்கள் என்று வேதம் குறிக்கிறது. ஆகவே இந்த 12 பேர் மாத்திரமல்ல, அநேக இடங்களிலே திரளான சீஷர்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அந்த நாட்களிலே
திரளான சீஷர்கள் இருக்கத்தான் செய்தார்கள். அவர்கள் இதை கடைபிடிக்கத்தான் செய்தார்கள். அவர்கள் இந்த வாழ்க்கை முறையை தங்களுடைய வாழ்க்கையிலே அபியசித்தார்கள் என்பதிலே எந்த சந்தேகமில்லை. ஆகவேதான் அவர்களுக்கு வேதம் சீஷன் என்ற பெயரை கொடுத்திருக்கிறது. ஆகவே இதிலே நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய வார்த்தைகள் என்னவென்றால், ஆண்டவர் நமக்கு ஒரு மாதிரியை வைத்திருக்கிறார், அவர் செய்து வைத்திருக்கிறார். அவர் அந்த மாதிரியை நாம் பின்பற்ற வேண்டியதுதான் நம்முடைய கடமை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதிலே மிக முக்கியமானது என்னவென்றெல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். அப்படியானால் யோவான் 13:15 நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு ஒரு மாதிரியை காண்பித்தேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். யோவான் 13:15 விதமாய் சொல்லி இருக்கிறது, நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். நான் உங்களுக்கு செய்தது போல, ஆண்டவர் நமக்கு செய்தது போல. உங்களுக்கு என்று சொன்னால் அந்த 12 சீஷர்களுக்கு மாத்திரமல்ல, ஆண்டவர் இந்த வேத வசனத்தை வாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன் என்று சொல்லுகிறார். அப்படியானால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எதெல்லாமோ காரியங்களை செய்திருக்கிறார். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்த காரியங்கள் தான் ஒரு மாதிரி. என்னென்ன காரியங்களை செய்தார் என்று நாம் பார்த்திருக்கிறோம். ஆண்டவர் நம்மை செலுத்தின அன்பு அது ஒரு மாதிரி தான். ஆண்டவர் நம்மை மன்னித்தது அது ஒரு மாதிரி தான். ஆண்டவர் அவருக்கு சாட்சிகளாய் நிறுத்தினது அது ஒரு மாதிரி தான். இப்படி அநேக காரியங்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார். நான் உங்களுக்கு செய்தது போல இதையெல்லாம் ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிறாரோ. மிக முக்கியமாக ஆண்டவர் நம்மை நேசித்தார் என்று பார்த்தோம். எல்லாருக்கும் முன்பதாக சொல்ல போனா முன்பு ஆண்டவர் தான் நம்மையிலே அன்பு கூர்ந்தார். அதற்கு பிறகுதான் நாம ஆண்டவரிலே அன்பு கூர்ந்தோம். எப்படிப்பட்ட அன்பு கூர்ந்தார்? அந்த ஆண்டவருடைய அன்பை குறித்தெல்லாம் நம்ம ஏராளமான காரியங்களை பார்த்தோம். அப்படிப்பட்ட அன்பை நம்மேலே அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. அன்பை நம்மேல் ஊற்றினார்னு சொல்றதா, அன்பை நம்மிடத்திலே காண்பித்தார்னு சொல்றதா, கடைசியிலே சொல்ல போனால் இயேசு நமக்காக ஜீவனை கொடுக்கிற அளவிற்கு நம்மை நேசித்தார். இது ஒரு மாதிரி. இது ஒரு மாதிரி. நமக்காக ஜீவனை கொடுத்தார் என்பது ஒரு மாதிரி. அது எதனாலே ஜீவனை கொடுத்தார்? அன்பினாலே ஜீவனை கொடுத்தார். வேற எதனாலே கொடுக்கல. நம்மேல் வைத்த அன்பினாலே அவர் ஜீவனை கொடுத்தார். அப்படியானா நம்மேல் வைத்தது அன்பும் நமக்காக ஜீவனை கொடுத்தது ஒரு மாதிரி. அப்போ அந்த மாதிரியை நாமும் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எப்படி ஆண்டவர் நம்மிடத்திலே அன்பு கூர்ந்தாரோ அப்படி நாமும் ஆண்டவரிடத்திலே அன்பு கூற வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதனாலதான் சொல்றாரு, ஆகவே நான் உங்களுக்கு ஒரு மாதிரியை வைத்தேன். அப்போ நாம இப்ப அன்பு கூறுறதை எப்படி கூடுறோம்? வெரி லைட். நம்ம அன்பெல்லாம் எப்ப நிக்கும்னு தெரியாது. நம்முடைய அன்பு மாதிரி எப்ப வம்பாகும்னு தெரியாது. எப்படி அந்த அன்பு இல்லாம போகும்னு தெரியாது. ஆனா ஆண்டவருடைய அன்பு குறையாத அன்பு, அள்ள குறையாத அன்புன்னு சொல்லுவாங்களே. இயேசு தம்முடைய சீஷரிடத்தில் முடிவு பரியந்தம் அன்பு கூர்ந்தார். அப்படியானால் அவர்கள் எல்லாரும் இயேசுவை மறுதலித்து போய்விட்டார்கள். தங்களுடைய சொந்த தொழிலுக்கெல்லாம் போய்விட்டார்கள். பேதுருவெல்லாம் மீன் பிடிக்கவே போயிட்டான். நீங்க வாங்க மீன் பிடிக்க போவோம், எல்லாரையும் கூட்டிட்டு மீன் பிடிக்கலாம் போயிட்டான். இயேசுவை மறுதலித்தான். இவ்வளவு காரியங்கள் செய்த பிறகு அந்த வேத வார்த்தை சொல்லி இருக்கிறது, இயேசு தம்மிடத்தில் அன்பு கூர்ந்தது போல முடிவு பரியந்தம் அன்பு கூர்ந்தார். இப்படி நம்மாலே அன்பு கூற முடியுமா? இது நமக்கு ஆண்டவர் காண்பித்திருக்கிற ஒரு மாதிரி. இந்த மாதிரியை நாம பின்பற்ற வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் மாதிரியை வைத்திருக்கிறார். இந்த அன்பை நம்ம பின்பற்றணும், இந்த அன்பை நான் ஃபாலோ பண்ணணும், இப்படிப்பட்ட அன்பு எனக்கு இருக்கணும், இதுதான் இயேசு காண்பித்த அன்பு அப்படிங்கிறதுல நம்ம உறுதியா இருக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். நம்முடைய அன்பெல்லாம் எப்படி இருக்குது? பிறர் மேல் நாம் காண்பிக்கிற அன்பு அது சொல்ல முடியாது. இன்னைக்கு நைட்ல நல்லா பேசிட்டு இருக்கிறோம். ஐயோ நீங்க எல்லாமே நீங்க தாங்க அப்படின்னு பேசுறோம். அடுத்த நாள் காலையில் அந்த அன்பு இருக்குமான்னு தெரியல. ஒரு இரவுக்குள்ளே என்ன செய்யறது? நம்முடைய அன்பு இல்லாமல் போகிறது. ஒரு சிறிய செயல் நிமித்தம் நம்முடைய அன்பு இல்லாமல் போகிறது. ஒரு சிறிய வார்த்தை நிமித்தம் நம்முடைய அன்பு இல்லாமல் போகிறது. உண்மைதானே? ஒருத்தர் நம்மள ஒரு வார்த்தை பேசிட்டாரு, ஒரு வார்த்தை தாங்க முடியாத ஒரு வார்த்தை பேசிட்டாரு. அப்படிங்கிறதுனால நம்முடைய அன்பு இல்லாம போயிருச்சு. நம்முடைய அன்பு காணாமல் போய்விட்டது. நமக்கு செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை பிறர் செய்யாம போன உடனே நம்முடைய அன்பு இல்லாம போயிருச்சு. பிறரை குறித்து ஒரு தவறான காரியங்களை கேள்விப்பட்ட உடனே அவர்கள் மேல் இருந்த அன்பு நமக்கு காணாம போயிருச்சு.
இப்படி பல சூழ்நிலைகளிலே நம்முடைய அன்பு காணாமல் போய் விடுகிறது. ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்ட அன்பை சொல்லவே இல்லை. அவர் என்ன சொல்றாரு? நான் உங்களுக்கு செய்தது போல, நான் உங்களிடத்தில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பு கூறுங்கள்னு சொல்றாரு. அப்ப ஆண்டவர் நம்மிடத்தில் எவ்வளவு அன்பு கூர்ந்திருக்காரு பாருங்க. நம்ம எவ்வளவு தடவை மன்னிச்சிருக்கிறாரு. நம்ம எப்பெல்லாம் மன்னிங்க ஆண்டவரேன்னு கூப்பிட்டாலும் மன்னிச்சிட்டாரு, மன்னிக்கிறாரு, இப்போ மன்னிக்கிறாரு, நம்மள அன்பு கூர்ந்து கொண்டே இருக்கிறாரு. நம்ம ஆண்டவருக்கு பிடிக்காத சில காரியங்களை கூட செய்துட்டோம். ஆனாலும் நம்ம அந்த இளையகுமாரனுடைய தகப்பன் வெயிட் பண்ணது போல வெயிட் பண்ணிட்டு இருந்து நம்மளை திரும்ப ஏற்றுக்கொண்டிருக்கிறார். யோசித்து பாருங்க எவ்வளவு பெரிய காரியம். இப்படி இந்த மாதிரியை நம்மாலே பின்பற்ற முடிகிறதா? ஒரு அன்பு என்கிற காரியத்தில் மட்டும் நான் உங்களிடத்திலே அன்பு கூர்ந்தது போல, இப்ப நான் உங்களுக்கு செய்தது போலன்னு சொல்லியிருக்கு. நான் உங்களிடத்திலே அன்பு கூர்ந்தது போல நீங்களும் செய்யும்படி, நீங்களும் அன்பு கூறும்படி உங்களுக்கு ஒரு மாதிரியை காண்பித்தேன்னு ஆண்டவர் போய் சொல்றாரு. இப்போ அப்படி நம்மாலே அன்பு கூற முடியுமா? அன்பு ஒரு காலம் ஒழியாதுன்னு சொல்லியிருக்கு. எந்த அன்பு? உண்மையான அன்பு ஒரு காலம் ஒழியாது. இயேசு அவ்விதமான அன்பை கொண்டிருந்தார். யாரிடத்திலே? தம்முடைய சீஷரிடத்திலே, தம்முடைய ஜனங்களிடத்திலே அவர் அப்படிப்பட்ட அன்பு கூர்ந்தவராக அவர் இருந்தார். இப்போதும் இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், நாளைக்கும் இருப்பார், அப்படியே இருப்பார். அப்ப யோசித்து பாருங்களேன். அப்போ நான் உங்களில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பு கூறும்படி உங்களுக்கு ஒரு மாதிரியை காண்பித்தேன் என்று இந்த வசனத்தின் மூலமா நம்மகிட்ட சொல்றாரு. அப்போ இதை நம்ம ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சிருக்கிறோமா? அட்லீஸ்ட் மனசுல ஆமாப்பா, இயேசு அன்பு கூர்ந்தது போல நான் எல்லாரிடத்திலும் அன்பு கூற நான் என்ன செய்கிறேன்? விரும்புகிறேன், அப்படி நினைக்கிறேன். ஆனால் என்னால் முடியல, நானும் ட்ரை பண்ணி பார்க்கிறேன், ஆனாலும் முடியல, ஆனாலும் ட்ரை பண்றேன், ஆனாலும் முடியல, ஆனாலும் ட்ரை பண்றேன், ஆனாலும் முடியல, ஆனாலும் ட்ரை பண்றேன். இப்படி நம்மளால சொல்ல முடியுமா? சொல்லலாம்ல. ஒருவேளை நம்ம அன்பை இழந்து விட்டோம் அப்படின்னா நம்மளால சொல்ல முடியாது. ஒருவேளை அந்த அன்பு போயிட்டு, ஆனால் மறுபடியும் நான் நேசிக்க விரும்புகிறேன், மறுபடியும் அப்படி அன்பு செலுத்த விரும்புகிறேன் என்றால் இயேசு அப்படிதான் அன்பு கூர்ந்தார். அப்போ நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி நமக்கு ஒரு மாதிரியை காண்பித்திருக்கிறாரே, அந்த மாதிரியை தானே பின்பற்ற சொன்னார். அன்பு கூறுவது சரி, மன்னிக்கிறது இல்லை. ஆண்டவர் நமக்கு எப்படி மன்னிச்சார் யோசித்து பாருங்க. எவ்வளவு பெரிய காரியங்களை மன்னித்தார், எந்த சூழ்நிலைமையெல்லாம் மன்னித்தார், எதையெல்லாம் மன்னித்தார், எல்லாவற்றையும் மன்னித்து விட்டாரே. நம்ம பிறரை அப்படி மன்னிக்கிறோமா? யோசித்து பாருங்களேன். இயேசு மன்னித்தது போல நாம் பிறரை மன்னிக்கிறோமா? அதுதான் பின்பற்ற சொல்றாரு. நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன் எப்படி அன்பு கூறணும்னு நான் காட்டியிருக்கிறேன் என்றால் அந்த ஒரு வார்த்தையே போதும். தன்னை காட்டி கொடுத்த யூதாசை, காட்டி கொடுத்த பின்பு காட்டி கொடுத்த யூதாசை சிநேகிதனே என்று அழைத்தார். உண்மையா தான் சொல்றாரு. அவர் ஒன்றும் சும்மா நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம், நம்ம எல்லாம் நினைக்கட்டும், பார்க்கட்டும்ங்கிறதுக்காக சொல்லல. சிநேகிதனே அப்படிங்கிறாரு. நம்மளால நம்மை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கிற ஒரு மனுஷனை, மரணத்துக்கு நேராக என்ன செய்யலாம், அப்படிப்பட்ட ஒரு பெரிய தண்டனை பெற்றுக் கொடுக்கிற ஒரு மனுஷனை நம்மாலே சிநேகிதனே என்று அழைக்க முடியுமா? அது இயேசு காண்பித்த மாதிரி. இயேசு காண்பித்த மாதிரி. கடைசி நாளிலே அந்த மரணத்துக்கு முன்பதாக எல்லாரையும் உட்கார வைத்து அவர் அவருடைய கால்களை கழுவி தம்முடைய அந்த இடுப்பிலே கட்டியிருந்த அந்த துண்டை எடுத்து துடைத்தார். அப்படி சொல்லியிருக்கல வேதம். யாரை? தன்னை காட்டி கொடுக்கிறவர்களையும் சேர்த்து. ஸ்திரீகளுக்கு முன்பாக தன்னை மறுதலிக்க போகிற பேதுருவையும் பார்த்து, தம்மை விட்டு ஓடி போகிற தம்முடைய சீஷர்களை பார்த்து சீஷருடைய கால்களை கழுவினார். இதெல்லாம் தெரிஞ்சுதாங்க செய்யறாரு. இவ்வளவு அவருக்கு தெரியும். பேதுரு தன்னை மறுதலிப்பான், முதல்ல சொல்லிட்டாரு. யூதாஸ் தன்னை காட்டி கொடுப்பான்னு முந்தையே தெரியும். இவளெல்லாம் விட்டுட்டு போயிடுவாங்க அப்படின்னு தெரியும். தெரிஞ்ச பிறகும் அவளுடைய கால்களை கழுவுகிறார். எவ்வளவு தாழ்மை அது! கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். நம்ம ஒருவேளை ஒரு நல்ல பரிசுத்தவான் வந்திருக்கிறாரு, ஒரு பெரிய பாஸ்டர், வயது முதிர்ந்த ஒரு 80 வயசு உள்ள ஒரு பாஸ்டர் வச்சுக்கோ. 73 சொல்ல வேண்டாம், 80 அப்படி வச்சுக்கோ. 73க்கு செய்ய மாட்டான்ல. 80 வயசுள்ள ஒரு பழுத்த பாஸ்டர் வந்திருக்கிறாரு. நல்ல வெள்ளையாச்சு போகப்பட்டிருக்காரு. அவரை பற்றி எல்லாருமே நல்ல சாட்சி சொல்றாங்க. அவருக்கு ஒரு வேளை கால்களை கழுவ வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தால் நம்ம கழுவோம். ஏன்னா அவர் மேல நமக்கு நல்ல நம்பிக்கை இருக்கிறது. ஒரு பரிசுத்தவான் போல காட்சி அளிக்கிறார், பரிசுத்தவான் என்று சாட்சி கொடுக்கிறார்கள். ஆகவே அவருடைய காலை கழுவுவோம். ஆனால்
இந்த யூதாஸ் மாதிரியான ஒரு பாஸ்டரையும் யூதாஸ் மாதிரியான ஒரு சகோதரனையும் என்ன பேதுருவை போல மறுதலிக்கிற ஒரு மனிதனின் காலையும் நம்ம கழுவோமா? கழுவணும்னு ஆண்டவர் சொல்றார். அதுதான் மாதிரின்னு சொல்றார். அவர் இங்க இப்படி சொல்லும்போது என்ன சொல்றாரு? நான் உங்களுடைய கால்களை கழுவினது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர், அப்படிதான் சொல்றாரு. ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவின உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் ஒருவருடைய கால்களை ஒருவர். ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால், ஆண்டவரும் போதகருமாகிய நான், அதுக்கு மேல ஒருத்தர் இல்ல, அவராகிய நானே சொல்றார். அந்த வார்த்தை நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். கழுவுங்கன்னு சொல்ல, கழுவ கடவீர்கள் அப்படின்னா கண்டிப்பா கழுவணும் அப்படின்னு அர்த்தம். நானே உங்கள் கால்களை, யாருடைய கால்களைன்னு சொன்னேன்? யூதாஸ், பேதுரு, மற்ற சீஷர்கள், இவருடைய கால்களை அவர் கழுவினார் என்றால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவுங்கள் என்று நமக்கு மாதிரி காண்பித்திருக்கிறார். இதை நம்மால செய்ய முடியுமா? செய்யணும். அதுதான் சீஷத்துவம், அதுதான் சீஷன். இதை செய்யாவிட்டா நம்ம சீஷன் இல்லை. இதுல ஒரு பகுதியை மாற்றம் செஞ்சுட்டு நான் சீஷன் சொல்ல முடியாது. ஆண்டவர் நமக்கு காண்பித்திருக்கிற அந்த மாதிரியை நம்ம பின்பற்றுவோமானால் நம்ம சீஷர்கள் சொல்ல முடியும். வேதம் சொல்லி என்னை பின்பற்ற கூட மத்தேயு 16:24 சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 16:24 சொல்லி இருக்கிறது, என்னை. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். என்னை பின்பற்ற கடவான். என்ன ஃபாலோ பண்ணணும்? ஃபாலோ பண்றதுன்னா என்ன அர்த்தம்? அவர் பின்னாடி போகணும், அவர் செய்த மாதிரி செய்யணும், அவர் நடந்த மாதிரி நடக்கணும், அவர் பேசின மாதிரி பேசணும், அவர் பார்க்கிற மாதிரி மனுஷனை நம்ம பார்க்கணும். அவர் பார்த்தபடி நம்மளால மனுஷர் பார்க்க முடியுதா? யோசித்து பாருங்களேன். அவர் பார்த்தபடி நம்மளால மனுஷரை பார்க்க முடிகிறதா? சாமுவேல் புஸ்தகத்திலே தாவீதை குறித்து சொல்லும் போது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மனுஷன் பார்க்கிறபடி நான் பார்க்கிறதில்லை, இவனுடைய உருவத்தை நீ பார்க்க வேண்டாம், மனுஷன் பார்க்கிறபடி நான் பார்க்கிறதில்லைங்கிறாரு. மனுஷராகிய நாம் ஆண்டவர் மனிதர்களை பார்க்கிற மாதிரி நாம பார்க்கிறோமா? ஆண்டவர் எப்பொழுது இரக்க குணத்தோடு பார்க்கிறார், ஆண்டவர் அன்பு உள்ளத்தோடு பார்க்கிறார், ஆண்டவர் மன்னிக்கிற எண்ணத்தோடு கூட பார்க்கிறார், ஆண்டவர் தயவு பெருத்தவராக பார்க்கிறார். அவர் அப்படித்தான் பார்க்கிறார், எல்லாரையும் பார்க்கிறார். பார்க்கும் போதே அவர் இந்த குண நலன்களோடு கூட தான் மனிதனை பார்க்கிறார். அதனால்தான் அவரால் எல்லாரையும் நேசிக்க முடியுது, எல்லாரையும் மன்னிக்க முடியுது, எல்லாருடைய கால்களையும் கழுவ முடிகிறது. காரணம் என்ன? அவர் வித்தியாசமாய் பார்க்கிறார். எப்படி வித்தியாசமாய் பார்க்கிறார்? அவருடைய பார்வையே அன்பின் பார்வை, இரக்கத்தின் பார்வை, அவர்களுக்கு எப்படி உதவி செய்யலாம் என்ற பார்வை, அவர்களை பரிசுத்தவான்களாய் பார்க்கிறார். சொல்ல போனா அப்படிதான் பார்க்கணும். ஒரு மனிதனை பார்க்கும் போது ஆண்டவர் தம்முடைய கண்ணாடியால் பார்க்கிறார். அந்த கண்ணாடியிலே அவனுடைய குறைகளும் குற்றங்களும் பாவங்களும் தெரிவதில்லை. இதுதான் உண்மை. அப்படித்தான் ஆண்டவர் மனுஷனை பார்க்கிறார். நாம பார்க்கும்போது அவனிலே காணப்படுகிற குறைகளை முதல்ல பார்க்கிறோம். ஒரு மனிதனை பார்த்த உடனே நமக்குள்ளே ஒரு இது வந்துடுது, இவனா இது அவனில் இருக்கிற குறைகள் நம்முடைய கண்களிலே தென்படுது. அவனுடைய தோற்றத்திலே இருக்கிற குறைகள், அவனுடைய பேச்சிலே இருக்கிற குறைகள், அவனுடைய செயலில் இருக்கிற குறைகள் நம்முடைய கண்கள் முன்னாக வந்து நிற்கிறது. ஆனால் ஆண்டவருக்கு முன்பாக அப்படி நிற்கிறதே இல்லை. ஆண்டவருக்கு முன்பாக என்ன நிற்கிறது தெரியுமா? அன்பு நிற்கிறது. அன்பு என்ன? சகலத்தையும் தாங்குகிற, சகலத்தையும் சகிக்கிற, சகலத்தையும் நம்புகிற அந்த அன்பு முன்னாலே நிற்கிறபடினாலே அந்த அன்போடு கூட பார்ப்போமானால் எல்லாரையும் நம்மாலே நேசிக்க முடியும், எல்லாரையும் நம்மாலே நேசிக்க முடியும். அந்த அன்பு, அந்த கிறிஸ்துவின் அன்பு. பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது சொல்றாரு. அந்த அன்பினாலே நாம் மனிதரை பார்க்க வேண்டும். ஒருவரை குற்றவாளிகளாய் தீர்க்காதீர்கள். யார் சொன்னாரு? ஒருவரைன்னா யாரு? ஒருவரைன்னா யாரு? யாரையும் குற்றவாளிகளாய் தீர்க்காதீர்கள். அப்படின்னா குற்றவாளிகளாய் பார்க்காதீர்கள். குற்றவாளிகளை பார்த்தா தானே குற்றவாளிகளாய் தீர்ப்போம். அப்போ ஆண்டவருடைய வசனம் சொல்லுது,
நீங்கள் ஒருவரை குற்றவாளிகளாய் தீர்க்காதீர்கள். அப்படி தீர்க்காம இருக்கணும்னா அன்பின் பார்வையாலே பார்க்கணும். கிறிஸ்து பார்த்தது போல பார்க்கணும். இயேசு மனிதனை பார்த்தது போல பார்க்கணும். விபச்சாரத்திலே கையுமையுமாய் பிடித்துக் கொண்டு வந்த ஸ்திரியை எல்லாரும் கல்லறிய பார்த்தாங்க. ஆண்டவர் அந்த பார்வையில பார்க்கல. ஆண்டவர் அன்பின் பார்வையில பார்த்தாரு, இரக்கத்தோடு பார்த்தாரு, இவளை காப்பாற்றணும்னு பார்த்தாரு. மற்றவங்க எல்லாம் கொல்லணும்னு பார்த்தாங்க, ஆண்டவர் அவளை எப்படி காப்பாத்துன்னு பார்த்தாரு. காப்பாத்துறதுக்கு வழியை சொல்லி கொடுத்தாரு. பாத்தீங்களா, அவங்க எல்லாம் கொல்றதுக்கு தானே கல் எடுத்தாங்க. கல்லெறிந்து கொள்வது நியாயப்பிரமாணத்தின்படி உண்மைதான், கல்லெறித்தான் பார்த்தாங்க. அவளுடைய நோக்கம் இவள் இனி உயிரோடு இருக்கக்கூடாது, இவள் பாவம் செய்து விட்டாள், கொடூரமான பாவம் செய்து விட்டாள், இவளை கல்லெறிந்து கொள்ள வேண்டும், இவள் சாக வேண்டும் என்பது அவளுடைய எண்ணம். அவளுடைய மனதில் எல்லாம் இவள் சாக வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு பார்க்கிறார்கள். இயேசு அவள் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு பார்க்கிறார். அதனாலதான் சொன்னாரு, ஸ்திரியே நானும் முன்ன என்ன செய்யறதில்ல, ஆக்கினைக்கு உட்படுத்துறதில்ல, போ இனி பாவம் செய்யாத என்னாரு. அப்போ அவங்க அவளை தண்டிக்கும் எண்ணத்தோடு பார்த்தாங்க, ஆண்டவர் அவளை காப்பாற்று எண்ணத்தோடு பார்த்தாரு. நம்ம பார்வை அப்படித்தான் இருக்கணும். ஒரு மனிதனை பார்க்கும் போது எப்படி அவனை காப்பாற்றலாம், எப்படி அவனிலே அன்பு கூறலாம், எப்படி அவனை நீதிமானாக்கலாம், எப்படி அவனை ரட்சிப்புள்ளா நடத்தலாம், எப்படி அவனை சீசனாக்கலாம், எப்படி அவனுடைய தவறுகளிலிருந்து அவனை திருத்தலாம், எப்படி ஆயிலும் அவனை அன்புக்குள்ளா, கிறிஸ்துவின் அன்புக்குள்ளா எப்படி ஆயிலும் கொண்டு வந்து விடுவதற்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிற எண்ணத்தோடு அவனை பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது ஒருவனுடைய குற்றத்தை போய் நான் நீ இப்படி பண்ணிட்ட அப்படி பண்ணிட்டேன்னா அவன் திரும்ப பேசவே மாட்டான். அவனுடைய குற்றத்தை நாம ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லி அறிக்கையிட்டு ஆண்டவரை அவனுக்கு மன்னியும் என்று சொல்லி அவனிடத்தில் அன்பு செலுத்தி அவனை ஆண்டவருக்குள்ளாக கொண்டு வரணும். இதுதான் தேவனுடைய திட்டம். ஆண்டவர் அப்படித்தான் நேசித்தார். அப்படித்தானே சிலுவையில் இறக்கப்பட்ட அந்த கள்ளன் அப்படித்தானே கடைசி நேரத்தில் நம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்ன நினைத்துக் கொள்ளும் என்று சொன்னா, ஆண்டவர் சொன்னா இன்று என்னோடு கூட எங்கே இருப்பாய், பரதேசில் இருப்பாய் என்று சொன்னார். அப்போ ஆண்டவர் அங்கேயும் மற்றவர்கள் அவனை கொல்ல பார்த்தார்கள், இயேசு அவனை காப்பாற்ற பார்த்தார். சிலுவையில் அறையப்பட்ட கள்ளனை அவர் காப்பாற்ற பார்த்தார். மற்றவங்க எல்லாம் கொல்ல பார்த்தாங்க, அவர் காப்பாற்ற பார்த்தார். இப்படிதான் ஆண்டவருடைய எல்லா பார்வையும் நீங்க பார்த்தீங்கன்னா அவர் எப்படி மனுஷனை பார்க்கிறார்னா ஒரு அன்புள்ள கண்ணோடு கூட பார்க்கிறார். அன்பு கண்ணோடு கூட பார்க்கிறார். நம்ம கண்ணாடி எல்லாம் மாற்றணும். அல்லேலூயா. நம்ம ஒரு கண்ணாடி போட்டிருக்கிறோம். அந்த கண்ணாடியில முதல்ல தெரியுறது என்ன தெரியுமா, பிறருடைய குறை. அந்த கண்ணாடியை மாத்திட்டு எல்லாரையும் நல்லவர்களாக பார்க்கிற ஒரு கண்ணாடி நமக்கு வரணும். அதைத்தான் இயேசு செய்தார். ஒருவனை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இந்த என்னை பின்பற்ற கடவன் என்பது ரொம்ப முக்கியம். அது என்ன, என்னை பின்பற்ற கடவனால் நான் சொன்னவைகளை செய்ய கடவன் என்ற அர்த்தம். நான் நடந்த மாதிரி நீ நடக்க கடவன் என்ற அர்த்தம். ரோமர் 15:6 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். ரோமர் 15:6 சொல்றாரு, பொறுமையையும் எங்களுக்காக மிகவும் பிரயாசப்பட்ட மரியாதை இல்லையே 15:6 பொறுமையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களுக்கு அனுகிரகம் செய்வார். அல்லேலூயா. பொறுமையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்துவினுடைய மாதிரியின்படியே நீங்கள், கிறிஸ்துவின் மாதிரி. அவர் ஜனங்களை எப்படி சந்தித்தார், எப்படி அவளிடத்தில் நடந்து கொண்டார், எப்படிப்பட்ட வார்த்தைகளை அவளோடு பேசினார். நீங்க யோசிச்சு பாருங்க. இயேசு பேசின மாதிரியான வார்த்தைகளை நம்ம பேசினோம் அப்படின்னா சண்டை வருமா? நண்பரிடத்துல, உறவினரிடத்துல, அயலகத்தாண்டத்துல இயேசு பேசின மாதிரியான வார்த்தைகளை பேசுவோம்னா சண்டை வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ அவருடைய மாதிரியின்படி, அவர் பேசின மாதிரியின்படி, அவர் நடந்து கொண்ட மாதிரியின்படி நம்ம நடந்து கொள்ள நம்முடைய வாழ்க்கையை நம்ம அர்ப்பணிக்கணும். அந்த முயற்சியில கால் எடுத்து வைக்கணும். நம்ம முடியாதுன்னு ஒரு காரியத்தை முடிவு பண்ணிட்டோம்னா அது கண்டிப்பா முடியாது. முடியாதுன்னு ஒரு காரியத்தை மனசுல முடிவு பண்ணிட்டீங்கன்னா அது முடியும்னாலும் முடியாது. இல்ல முடியும் என்ற எண்ணத்தோடு கூட என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் பவுல் சொன்னார்ல, அது மாதிரி என்னாலேயும் இப்படிப்பட்ட அன்பை காண்பிக்க முடியும், என்னாலேயும் இப்படி பேச முடியும்,
என்னால் கிருபை நிறைந்த வார்த்தைகள். அதுக்கு இயேசு பேசின வார்த்தைகளுக்கு பேர் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா கிருபை நிறைந்த வார்த்தைகள். கிருபை நிறைந்த வார்த்தைகள்னா என்ன? அது யாரையும் பாதிக்காது, அது யாரையும் கோபப்படுத்தாது, அது யாரையும் என்ன செய்யாது, வேதனைப்படுத்தாது, யாரையும் குத்தாது. அதான் கிருபை உள்ள வார்த்தைகள். கிருபையுள்ள வார்த்தைகள் தான் இயேசுடைய வாயிலிருந்து புறப்பட்டது. நம்மளும் ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பினோட ஜெபம், ஆண்டவரே இன்னைக்கு நான் யாரிடத்துல பேசினாலும் கிருபை நிறைந்த வார்த்தைகளோடு பேச எனக்கு உதவி செய்யுங்கப்பா. நான் பேசுகிற வார்த்தைகள் ஒருவருக்கு கூட வேதனையை கொடுத்து விடக்கூடாது, ஒருவரையும் என்னை பகைவனாய் மாற்றி விடக்கூடாது. ஆண்டவரே நான் பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் அன்பின் நிமித்தமாய் பேசுகிற வார்த்தைகளாக தான் இருக்கணும். என்னுடைய வார்த்தையில அவர்களை அன்பை காண வேண்டும், நான் அன்பு செலுத்துகிறேன் என்பதை அவர்கள் காண வேண்டும். ஆண்டவரே உம்முடைய அன்பை நான் என்னுடைய வார்த்தைகளை பிரதிபலிக்க வேண்டும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்முடைய வார்த்தைகளை குறித்து ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணணும். நம்முடைய வார்த்தைகள் செய்கை எதுவானாலும் சரி இயேசுவின் மாதிரியை பின்பற்ற கேட்டுக்கொள்ளுவோம். யோவான் 12:26 சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு யோவான் 12:26 வாசிக்கிறோம். யோவான் 12:26 ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன், நான் எங்கே என்னை பின்பற்ற கடவன், என்னை பின்பற்ற கடவன். ஊழியத்திலேயும் நாம் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யுமானால் ஊழியக்காரர்களும் யாரை பின்பற்ற வேண்டும்? இயேசுவை தான் பின்பற்றணும். இயேசு தான் மாதிரி. வேற 10-12 சீஷர்கள் கூட மாதிரி இல்லை, வேறு யாரும் மாதிரி இல்லை. அதனால தான் ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடன். ஃபாலோ மீ, டோன்ட் ஃபாலோ அதர்ஸ், ஃபாலோ மீ. இப்ப பாருங்க, ஏன் ஆண்டவர் நீங்க எனக்கு பின்னால பவுல்னு ஒருத்தன் வருவான், அந்த பவுலை பின்பற்றுங்கள் அப்படின்னு ஏன் ஆண்டவர் சொல்லணும்னா, ஒரு இடத்துல பார்த்தோம்னா பவுலுக்கும் பேதுருக்கும் என்ன உண்டாயிட்டான்? வாக்குவாதம் உண்டாயிடுச்சான், பிரிந்து போனார்கள். பவுலை விட்டு பிரிந்து போன ஊழியக்காரலாம் இருக்கிறாங்க. பவுல் கோபப்பட்டார், நல்ல காரியத்துக்குனாலும் கோபப்பட்டாரே. ஆனா இயேசு அப்படி இல்லை. நாம் அவரிடத்தில் பின்பற்றக்கூடாத ஒரு காரியமும் இல்லை. ஆகவேதான் எல்லா இடங்களில் அவர் சொல்றது என்னை பின்பற்ற கடவன், ஃபாலோ மீ. அடிச்சுவடுகள், அடிச்சுவடுகள் என்றால் அந்த அடிச்சுவடுகள் அதுல கொஞ்சம் கூட மாறக்கூடாது. அடிச்சுவடுகள் என்றால் அதிலே அவர் பேசின மாதிரியே, அவர் நடந்து கொண்ட மாதிரியே, அவர் மன்னித்த மாதிரியே, அவர் இரக்கம் காட்டினபடியே, அவர் உதவி செய்தபடியே, அவர் ஊழியம் செய்தபடியே, அதுதான் அடிச்சுவடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது நம்ம ஆண்டவரை தான் ஃபாலோ பண்ணணும். அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் நமக்கு மாதிரியாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு குடும்பத்தில் என்ன செய்ய வேண்டும், ஒரு பொது வாழ்வில் என்ன செய்ய வேண்டும், ஊழியத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் இயேசு வாழ்ந்து காட்டியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே நாமும் அப்படி வாழ்ந்து காட்டுகளா இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. அதனால்தான் நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே எபேசியர் 4:23-24 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியர் 4:23-24 உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை, தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷன். நம்ம ஆண்டவருக்குள்ள வந்துட்டோம், ஞானஸ்நானம் எடுத்துட்டோம் அப்படின்னா நாம ஒரு புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளணும். பழைய மனுஷன் அதான் தெரியுங்களா, 2 கொரிந்தியர் 5:17 பழையவைகள் ஒழிந்து போயினா எல்லாம் புதிதாயின. இப்ப புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். எந்த புதிய மனுஷன்? தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷன். ஆண்டவருக்குள்ள வந்த பிறகு நாம ஒரு புதிய மனுஷனை தரித்திருக்கிறோம். அது எந்த மனுஷன்? தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷன். நம்ம இப்படி வேதத்தை கற்றுக்கொள்ளவில்லை, வேதத்தை கேட்பதற்கு நமக்கு நேரமும் இல்லை, அதை பற்றி சீரியஸா திங்க் பண்ணல. ஆனா வேதம் அதை சீரியஸா தான் சொல்லி இருக்குது. நம்ம தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறார். அந்த புதிய மனுஷன் வேறு யாரும் அல்ல, தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டவர். அப்படின்னா என்ன? தேவனுடைய சாயல் என்றால் அவரை போல சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு புதிய மனுஷனை நம்ம தரித்து கொள்ளணும். அப்போ தரித்து கொண்டது ஒன்று, வேறு செய்வது வேறொன்றாக இருக்கக்கூடாது. எதை தரித்து கொண்டிருக்கிறோமோ அதன்படியாய் செய்யணும். அப்போ எதை தரித்து கொண்டிருக்கிறோம்? தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷன்.
இதனால்தான் முந்தைய நாட்கள்ல எல்லாம் ஆவிக்குரிய சபைகளில் கூட சீக்கிரமா ஞானஸ்நானம் கொடுக்க மாட்டாங்க. வரட்டும், கொஞ்ச நாள் வரட்டும், வந்து சத்தியத்தை கேட்கட்டும், சத்தியத்தை கேட்டு சத்தியத்துக்கு கீழ்ப்படியட்டும், கீழ்ப்படிந்து நல்லா ஆன பிறகுதான் ஞானஸ்தானம் என்றெல்லாம் வருஷக்கணக்காக இழுத்தடிச்ச ஊழியக்காரங்களாம் இருக்கிறாங்க. பல வருஷங்களாக ஞானஸ்தானம் கொடுக்காம அவங்கள இழுத்தடிச்ச ஊழியக்காரங்களாம் இருக்காங்க. ஏன்னா இன்னும் அந்த புதிய மனுஷனை தரித்துக்கொள்ள அளவிற்கு அவனிலே மாற்றங்கள் உண்டாகவில்லை. ஞானஸ்தானம் எடுத்த உடனே ஏதோ மேஜிக் ஆயிருதா? ஞானஸ்தானம் எடுத்த உடனே ஏதோ ஒரு மேஜிக்காக நம்ம மேல ஒரு புதிய மனுஷன் வந்து அமர்ந்து கொள்ளுகிறானா? புதிய மனுஷனுடைய சுபாவம் நமக்குள்ளே வந்துடுதா? இல்லை. அந்த புதிய மனுஷனுடைய சுபாவம் நமக்குள்ளே வர வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நான் உம்மை பின்பற்ற விரும்புகிறேன், உம்மை போலாக விரும்புகிறேன், உம்மை போல் மாற விரும்புகிறேன் அப்படின்னு ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுக்கும்போது தான் நம்ம அந்த மாற்றத்திற்குள்ளாக வருவோம். ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. வரட்டும், வந்த உடனே சரி அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்க, சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க, ஞானஸ்தானம் கொடுத்துருங்க. அவங்க வைஃப் சொல்கிறாங்க, ஐயா அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்க, அல்ல ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, ஐயா அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஞானஸ்தானம் கொடுத்துறோம். இது சபைக்கு இன்றைக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய மிகப்பெரிய கேடு. இது புது சிருஷ்டி ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் வருகிறவர்களுக்கு இல்லை, ஊழியக்காரர்களுக்கு இல்லை. எப்படியா ஜனங்கள் வரட்டும், சபைக்கு நிறைய ஜனங்கள் வரட்டும் அப்படிங்கிறதுக்காக யாரெல்லாமோ சபையில் வர்றாங்க, எப்படி எல்லாமோ வாழ்றாங்க. சபை அப்படிதான் போய்கொண்டிருக்கிறது. இப்படி இது சபையின் ரொம்ப மோசமான காலகட்டம் தான் சொல்லணும். இந்த நூற்றாண்டு ஒரு நல்ல நூற்றாண்டு அல்ல. ஏன்னா சபையிலே திரளான சபைகளும் திரளான ஆட்களும் சபையில இருக்கிறாங்க. ஆனா புதிய சாயலா, தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட மனிதர்கள் அதிலே ரொம்ப ரொம்ப குறைவு. ரொம்ப ரொம்ப குறைவுன்னு தான் சொல்லணும். ரொம்ப குறைவுன்னு சொல்றதை காட்டிலும் ரொம்ப ரொம்ப குறைவு. ஒரு மனுஷனை பார்க்கும்போது, அந்த சர்ச்சைக்கு வர்ற ஒரு மனுஷனை பார்க்கும்போது அவனிடத்துல தேவனுடைய சாயலை காணணும். சாயல் என்றால் என்ன? அவனுடைய ரூபம் கூட மாற்றம் வரணும். அதனால தான் கேரளாவில் விசுவாசி ஆன உடனே மீசை எடுத்துருவாங்க, மீசை எடுத்தே ஆகணுன்றாங்க. அப்படின்னா என்ன? ஒரு விசுவாசி அப்படின்னு ஒரு கேரளாவில் அது கண்டிப்பாக எடுத்துருவாங்க. விசுவாசின்னா மீசை வைக்க மாட்டாங்க. ஒரு தேவனுடைய சாயல் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அவங்க. ஆனால் அதுவெல்லாம் இல்லை. செயலிலே, பேச்சிலே, அவள் காண்பிக்கிற அன்பிலே, இவைகளிலே தேவனுடைய சாயல் இருக்க வேண்டும். அதான் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டீர்களே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கொலோசியர்கள் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, கொலோசியர் 3 சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. ஒரு நாள் கண்ணன் அங்கே இருந்தேன். அப்போது கொஞ்சம் லேடிஸ் வந்து பொருட்கள் வாங்க வந்தாங்க. அவங்க வந்து அதில் ஒரு லேடி வந்து, லேடின்னா ரொம்ப வயசுலாம் இருக்காது, ஒரு 25 அப்படி வயசு தான் இருக்கும். அவங்க ஒரு யூனிஃபார்ம் போட்டிருந்தாங்க. ஒரு யூனிஃபார்ம், அந்த யூனிஃபார்மில் அந்த கம்பெனியுடைய பேர் இருந்துச்சு. அந்த கம்பெனியுடைய பேர் இருந்த உடனே ஒருத்தர் அங்கேருந்து ஐட்டம் வாங்கிட்டு இருந்த ஒருத்தர் வந்தார். வந்து கேட்டார், ஏம்மா பேர் என்னம்மா? பேர் சொல்லிச்சு. இந்த கம்பெனியில் வேலை செய்கிறையம்மா அப்படின்னு கேட்டார். இல்லைங்க. அப்புறம் எப்படிம்மா இந்த கோட்டு நீ போட்டிருக்கிறேன்னார். அது ஒருத்தங்க கொடுத்தாங்க, நான் வேலை செய்கிற இடத்துல போட்டுக்கிறதுக்காக அதை போட்டிருக்கேன்னாரு. அப்போ அவர் சொன்னார், இல்லைம்மா இது போடுறது தப்பு, இது எங்கள் கம்பெனிக்கு மட்டும்தான் உரியது, எங்கள் கம்பெனியில் வேலை செய்கிறவங்க மட்டும்தான் இதை போடணும். இந்த கம்பெனியில் வேலை செய்கிறவங்க அவங்க அந்த வேலை செய்கிறவங்களுக்குள்ள தகுதியோடு இருக்கவங்களுக்கு தான் இது கொடுத்துருக்கு, ஏதோ தவறாக இது உன் கையில் கிடச்சிருக்குது, இதை நீ போடக்கூடாது அப்படின்னாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த கோட் அந்த கம்பெனியிலே ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்கிறவர்களுக்காக போடப்பட்டது, கொடுக்கப்பட்டது. அப்ப அவங்க தான் அதை போடணும் அப்படின்னு அந்த கம்பெனியிலே அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். அவர் அந்த கம்பெனியிலே ஒரு மேனேஜர். அதனால அவர் சொல்றாரு, இந்த நீ போடாதமா, இனிமே இது வந்து எங்களுடைய கம்பெனியிலே இப்படி முக்கியமான நபர்களுக்காக கொடுக்கிற ஒரு யூனிஃபார்ம், இதை நீ போடக்கூடாது, போடுறது தவறு, இனிமே போடாத அப்படின்னு சொன்னாரு. அப்படின்னா இங்கே சொல்லப்பட்ட புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே அப்படின்னு சொல்லி இருக்குதே, நம்மளைத்தான் சொல்லி இருக்குது.
நம்ம புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறோம். ஆனா அந்த தரித்து கொண்டிருக்கிற அந்த மனுஷன் பழைய மனுஷனுடைய செயல்களை செய்கிறானா, புதிய மனுஷனுடைய செயல்களை செய்கிறானா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்மளே இன்னும் பழைய மனுஷனுடைய செயல்கள் நிறைய இருக்கிறது. ஆனா புதிய மனுஷனை தரித்திருக்கிறோம். புதிய மனுஷன் என்ன? விசுவாசி அல்ல ஆண்டவருடைய பிள்ளை என்று நம்ம பேர் வைத்திருக்கிறோம். அதுதான் புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறோம். விசுவாசி என்ற போர்வை அல்லது புதிய மனுஷன் என்ற போர்வையை தரித்திருக்கிறோம். ஆனா சொல்லுவாங்களே, பசுத்தோல் பூர்த்திய புலி அப்படிமாங்களே, நம்மளே நிறைய பேர் அப்படித்தான். புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்ட பழைய மனுஷன், அதாவது புதிய மனுஷனை தரித்து கொண்ட பழைய மனுஷன், அப்படிதான் நம்ம நிறைய இருக்கிறோம். ஆனா சீஷன் அப்படி இருக்கக்கூடாதுன்னு வேதம் தெளிவாய் சொல்லி இருக்கிறது. புதிய மனுஷனாய் காணப்பட்டாதால் நீ சீஷன். நீ சீஷனாத்தான் இருக்கணும். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் சீஷனாத்தான் இருக்கணும். சீஷனுக்குரிய தகுதிகள் இருக்கணும். அதனால்தான் சீஷர்களுக்குத்தான் கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வழங்கிற்று. அந்தியோகிலே முதல்ல சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சீஷர்களுக்கு தான் கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வழங்கப்பட்டது. ஆனா இப்போ எல்லாரும் என்ன செய்றாங்க? கிறிஸ்தவர்களுங்கிறாங்க. ஆனா யாரு இல்ல? சீஷர்கள் இல்ல. அன்றைக்கு அப்படித்தான் வழங்கப்பட்டது. சீஷர்களுக்கு தான் கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கப்பட்டது. ஆனா இன்றைக்கு சீஷர்கள் அல்லாதவர்களும் கிறிஸ்தவர்கள் என்ற பெயரை வைத்துக் கொள்கிறார்கள். அதனாலதான் இன்றைக்கு கிறிஸ்தவம் ஒரு பெரிய தலைகுனிவை சந்தித்திருக்கிறது. கிறிஸ்தவம் இன்றைக்கு பெரிய தலைகுனிவை சந்தித்திருக்கிறது. ஒரு காலத்தில் கிறிஸ்தவர்கள் என்றால் உண்மையானவர்கள் என்றும் நம்பிக்கைக்குரியவர்கள் என்றும் அவர்களிடத்தில் பொறுப்பை ஒப்புக் கொடுக்கலாம் என்றும் பெரிய பெரிய பொறுப்பை எல்லாம் ஒப்புக் கொடுத்திருந்தாங்க. பல புறஜாதிகள் இருக்கிற கம்பெனிகளில் இருக்கிற மேனேஜர் அல்லது எம்டி பொசிஷன் எல்லாம் கிறிஸ்தவர்களுக்கு கொடுத்திருந்தாங்க. ஆனா கிறிஸ்தவர்களாய் வாழாதனாலே அவர்கள் என்ன செஞ்சாங்க? அதுல இருந்தெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க. காரணம், அவர்கள் புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறார்கள், ஆனால் பழைய மனுஷனுடைய சுபாவத்திலே இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள். ஆனால் சீஷன் அப்படி இருக்கவே கூடாது. அதனாலதான் சொல்றாரு, பூர்ண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்கள் என்ற உணர்வு நமக்கு இருக்கணும். நான் ஒரு புது மனுஷன், நான் புதிய மனுஷனை தரித்திருக்கிறேன். நான் புதிய மனுஷனை தரித்து கொண்டு பழைய மனுஷனாக செயல்படக்கூடாது என்ற எண்ணம் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் ஒவ்வொரு சீஷர்களுக்கும் இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா. அதனால நம்ம ஒவ்வொருவரும் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். நம்ம இங்க புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறோம். பழைய மனுஷனுடைய சுபாவங்கள் நம்மளே காணப்படக்கூடாது. அப்படி காணப்பட்டால் நம்ம பொய்யர்களாக இருப்போம் என்று சொல்லி இருக்கிறது. பொய்க்குதிரை அப்படிம்பாங்க. முந்தியெல்லாம் ஒரு விளையாட்டு, கிராமங்களில் ஒரு விளையாட்டு ஒன்று தெரியுமா? பொய்க்குதிரை விளையாட்டு. மனுஷன் குதிரையை மாதிரி ஆடுவான். அது ஒரு பொய்க்குதிரை விளையாட்டு. அது மாதிரி மனுஷன் இப்போ என்ன செய்யறான்? சீஷர்கள் என்ற போர்வையில, கிறிஸ்தவர்கள் என்ற போர்வையில, கிறிஸ்தவர்களும் அல்லாமல் சீஷர்களும் அல்லாமல் ஏதோ ஒன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நிச்சயமாக நாம் இதிலிருந்து விடுபட்டு நம்ம ஒரு தேறினவர்களாய் நிற்க வேண்டும். தேறினவன் எவனும் குருவை போல் இருப்பான். அப்படிதான் சொல்லியிருக்கு. லூக்கா 6ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்திலே சொல்லியிருக்கிறது. தேறினவன் எவனும், சீசன் தன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல, தேறினவன் எவனும் தன் குருவை போல் இருப்பான். தேறினவன் எவனும் தன் குருவை போல் இருப்பான். தேறினவன் எவனும் குருவை போல் இருப்பான். அப்படின்னா வாழ்க்கையில தேறினவர்கள்னா வெற்றி அடைந்தவர்கள் அல்லது நன்றாக பழகினவர்கள் அல்லது இதில் நல்ல பிடிப்புடையவர்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த தேறினவர்கள் எவனும் குருவை போல் இருப்பான். அல்லேலூயா. இந்த தேறினவனாய் நிறுத்துவதற்கு தான் சபை இருக்கிறது. அப்படிதானே வேதம் சொல்லி இருக்கிறது. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அள்ளப்பட்டு இருக்கிறது, தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக. எந்த தேவனுடைய மனுஷன் தேறினவனா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் வேத வாக்கியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் தேறினவனா இருக்க முடியும். அப்படி தேர்வதுதான் இந்த வேதத்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான மிகப்பெரிய ஒரு ஸ்லாக்கியம். இந்த சபை எதற்கு, இந்த வேத வாக்கியம் எதற்கு என்றால், எந்த மனுஷனையும் தேறினவனாய் நிறுத்துவதற்காக.
1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். 1 தீமோத்தேயு 4:6 சொல்லப்பட்டிருக்கிறது, இவைகளை நீ சகோதரருக்கு போதித்து வந்தால் விசுவாசத்திற்குரிய வார்த்தைகளிலும் நீ அனுசரித்த நற்போதகத்திலும் தேறினவனாகி இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஊழியக்காரனாய் இருப்பாய். தேறினவனாகி இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஊழியனாய் இருப்பாய். தேறினவனானாதான் நல்ல ஊழியக்காரனாய் இருக்க முடியும். தேராவிட்டால் நல்ல ஊழியக்காரனாய் இருக்க முடியாது. இன்னைக்கு அநேகர் தேராமல் இருக்கிறதுனால நல்ல ஊழியக்காரனா இருக்க முடியறதில்ல. தேர வேண்டும் என்பதுதான். அதுக்காகத்தான் வேத வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பவுல் சொல்றாரு, எந்த மனுஷனையும் தேறினவனாய் நிறுத்தும்படிக்கு. எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? கொலோசியர் 1:28. கொலோசியர் 1:28 சொல்லி இருக்குது. எந்த மனுஷனையும் கிறிஸ்துவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். அல்லேலூயா. தேறினவன் எவனும் குருவை போல் இருப்பான். அப்படி தேறினவனாய் நிறுத்துவதற்கு தான் வேதவசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேதவசனத்தை வாசிக்காத கை கொள்ளாத ஒருவனும் தேறினவனாய் இருக்க முடியாது. எல்லா மனுஷனையும் தேறினவர்களாய் நிறுத்துவதற்கு தான் வேதவசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாய் நிறுத்தும்படிக்கு அவரையே அறிவித்து எந்த மனுஷனுக்கு புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கு எல்லா ஞானத்தோடு உபதேசம் பண்ணுகிறோம். எதற்கு உபதேசம், எதற்கு புத்தி சொல்லுகிறது என்றால், நீங்கள் தேறினவனாய் நிற்க வேண்டும். தேறினவன் தான் குருவை போல இருக்க முடியும். அதுக்குத்தான் இந்த பாடு. வேதம், இந்த சபை எதற்கு என்று சொன்னால், இந்த வேத வசனங்களை சொல்லி 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 அவர்களை தேர்ச்சியடைய செய்து அவர்களை வெற்றியுடையவனாக மாற்றி இந்த குருவை போல அவனை மாற்றுவதுதான் சபையின் நோக்கம். என்றால் இயேசுவை போல மாறணும். இயேசுவின் சாயலை தரித்துக் கொண்டிருக்கிறோம். இயேசுவின் சாயலை தரித்துக் கொண்டிருந்து விட்டு நாம் இயேசுவை போல் செயல்படாமல் இருப்பது எப்படி? கொஞ்சம் யோசித்து பாருங்க. எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுக்குள் தேறினவனாய் நிறுத்துவதற்கு தான் நம்ம என்ன சொல்றோம்? அறிவிக்கிறோம். ஆண்டவரை அறிவிக்கிறோம், அவனுக்கு புத்தி சொல்லுகிறோம், அவனுக்கு ஞானத்தோடு உபதேசமும் பண்ணுகிறோம். எதற்கென்றால் தேறினவாகணும். ஏன்? தேறினவன் தான் குருவை போல் இருக்க முடியும். அப்படியானால் சபையின் அல்டிமேட் எய்ம், அதாவது முக்கியமான நோக்கம் என்னவென்றால், ஒவ்வொரு சபைக்கு வருகிற ஒவ்வொரு மனிதனையும் தேறினவனாய் நிறுத்தி அவனை கிறிஸ்துவை போல நிறுத்துவது. அல்லேலூயா. இதுக்காகத்தான் சபை பிரயாசம் எடுத்துக்கொள்ளுகிறது. அதற்காகத்தான் ஆராதனை, அதற்காகத்தான் பைபிள் ஸ்டடி, அதற்காகத்தான் கன்வென்ஷன். எல்லாமே எதற்கென்றால், எந்த மனுஷனையும் ஜெயிக்கிறவனாக, தேறினவனாக, தேர்ச்சி அடைந்தவனாக, வசனத்தில் தேர்ச்சி பெற்றவனாக அவனை விளங்க பண்ணி அவனை குருவை போல நிறுத்த வேண்டும் என்ற நோக்கத்திற்காக. ஆனா இதிலே சபை இன்றைக்கு தோல்வியடைந்து கொண்டுதான் இருக்கிறது. ஏதோ ஒரு சிலர்கள் வெற்றி அடைகிறார்கள், ஆனால் பெரும்பாலானவர்கள் தோல்வி அடைகிறார்கள். ஏனென்றால் உலக கவலை, உலக ஆசாவாசங்கள், உலக ஆடம்பரங்கள், உலகத்தை போல வாழ வேண்டும் என்ற வாழ்க்கை எண்ணங்கள் உலகத்திற்குள்ளே மனிதன் உழன்று கொண்டிருக்கிறதுனாலே அவனாலே இந்த கிறிஸ்துவனுடைய இந்த உபதேசத்திலே தேர்ச்சி அடைய முடிகிறதில்லை. ஆனால் தேர்ச்சி அடைந்து இங்கே தேறினவன் எவனும் குருவை போல இருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி, அந்த தேறினவனாகி கிறிஸ்துவை போல் இருப்பதற்காகத்தான் இந்த வேத வாக்கியங்கள், இந்த உபதேசங்கள், இந்த புத்தி சொல்லுதல், இது எல்லாம் அதற்காகத்தான். அப்போ சீஷனை குறித்த நோக்கம் என்னவென்றால், அவன் குருவை போல மாறணும். தேறினவனவனும் குருவை போல இருப்பான். அப்போ தேறினாதான் குருவை போல இருக்கணும். தேர்றதுக்கு என்ன செய்யறது? அதான் வேத வசனங்கள் எந்த மனுஷனை தேறினவனாய் நிறுத்துவதற்காக வேத வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வேத வசனங்களை வைத்துக்கொண்டு அவருக்கு ஆண்டவரை குறித்து அறிவித்து அவனுக்கு புத்தி சொல்லி அவனுக்கு எல்லா ஞானத்தோடு உபதேசம் பண்ணி அவனை தேறினவனாய் நிறுத்த முயற்சி செய்கிறோம். அந்த முயற்சியிலே நீங்களும் ஒத்துழைத்து நானும் தேறினவன் ஆகி குருவை போல மாற வேண்டும் என்ற எண்ணம் கொண்டால் நீங்களும் அப்படி மாற முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. கொலேசியர்கள் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, கொலேசியர் 4:12 விதமாய் வாசிக்கிறோம். எப்பாப்ராவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான். உங்களை சேர்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழியக்காரனுமாகிய இவன் நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும். தேவனுடைய சித்தம் என்றால் என்ன? தேவனுக்கு பிரியமானவைகளில் எல்லாம் தேறினவர்கள். தேவனுடைய சித்தம்
தேவனுடைய விருப்பம் அவைகளை நாம தேறினவர்களாய் நிற்க வேண்டும் என்பதுதான் தேவ மனிதருடைய ஊழியருடைய நோக்கம். இதை நம்ம அடைந்து கொண்டு எப்படி ஆயிலும் கிறிஸ்துவை போல 4 காரியம் சொன்னேன். அதை கடந்த அடுத்த வாரத்தில் அதை குறித்து ஒரு விளக்கத்தை கொடுத்து நான் அதை முடிக்கலாம் என்று இருக்கிறேன். கிறிஸ்துவை பின்பற்றுதல், கிறிஸ்துவின் சாயலை அடைதல், கிறிஸ்துவை போல ஆகுதல், கிறிஸ்துவை பிரதிபலித்தல். கடைசி என்ன? பிரதிபலிக்கிறது. எப்படி பிரதிபலிக்கிறது? கிறிஸ்துவை போல பிரதிபலித்தல். அதானே எக்கோ. எக்கோ அப்படின்னா என்ன? நம்ம என்ன பேசுறோமோ அது பிரதிபலிக்குது. அதே மாதிரி ஒரு வெளிச்சம் பட்டு பிரதிபலிக்கிறது போல கிறிஸ்துவிடத்திலிருந்து பெற்ற அந்த நன்மைகளை நாம் பிரதிபலிக்க வேண்டும். அதை பிறருக்கு கொடுக்க வேண்டும். அது பிறருக்கு பயன்பட வேண்டும். அதானே பிரதிபலிப்பு. ஒரு 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 கண்ணாடி வைத்து பிரதிபலிக்க செய்கிறார் என்றால் இந்த கண்ணாடியிலே போய் அந்த வெளிச்சம் பட்டு பிரதிபலிக்கிறது. அது அவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறது. அதே போலதான் நாம் பிரதிபலிக்கிறவர்களாக, பிறருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அப்போ சீஷத்துவம் என்பது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. அதுதான் இந்த வேதத்தின் கருக்கான மைய கருத்து அப்படின்னு சொன்னா சீஷத்துவம்னு சொல்லலாம். அதை அடைஞ்சிட்டாங்க, ஜெயிச்சிட்டாங்க, தேறிட்டாங்க, அவங்க குருவை போல் ஆகுறாங்கன்னு அர்த்தம். குருவுக்கு மேற்பட்டவன் ஒருவனும் இல்லை, அது வேதவசனம் சொல்லி இருக்கு. குருவுக்கு மேல நம்ம போக முடியாது, ஆனா குருவை போல இருக்க முடியும். அதை ஆண்டவர் நம்மளே எதிர்பார்க்கிறார். என்னை போல என்னுடைய பிள்ளைகள் இருக்கணும், நான் நடந்தது போல அது நடக்கணும், நான் பேசினது போல பேசணும். அது நான் என்ன மாதிரி காண்பித்தேனோ அந்த மாதிரியின்படி என்னுடைய பிள்ளைகள் நடக்கணும். அப்படி நடந்து அவள் என்னை போல ஆகி அந்த பரலோகராஜ்யத்தில் வந்து என்னோடு கூட உட்காரணும் அப்படிங்கிறது தான் ஆண்டவருடைய நோக்கம். அல்லேலூயா. இது முடியுமாங்கிற கேள்விதான் நேரடி உள்ளத்தில். முடியும் 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 என்று உங்களுக்குள்ளே நீங்கள் சொல்லிக் கொள்ளுங்கள். இந்த வேதமும் அப்படித்தான் சொல்லுகிறது. அது முடியும். ஆனால் சில காரியங்களை நம்ம விட வேண்டியிருக்கும், சில காரியங்களை வெறுக்க வேண்டியிருக்கிறோம், சில காரியங்களில் நம்ம துணிந்து செயல்பட வேண்டியிருக்கும், சில காரியங்களை இறங்கி போக வேண்டியது இருக்கும். இதெல்லாம் கிறிஸ்துவ நிமித்தம் நம்ம செய்தாதான் சீஷர்களாக இருக்க முடியும். கண்களை மூடி ஜெபிப்போமா? கிறிஸ்துவின் சாயலை அடைதல், கிறிஸ்துவை போல மாறுதல், இது எந்த மதத்திலும் இல்லாத ஒரு கோட்பாடு. ஒரு மதமும் இதை சொல்றதில்லை. கடவுளை போல நீங்க ஆகலாம், ஆகணும் அப்படின்னு சொல்ற ஒரு தத்துவம் ஒரு மதத்திலும் இல்லை. ஆனா நம்முடைய இந்த கிறிஸ்தவ கோட்பாடு, நம்முடைய பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அவரை போல மாற வேண்டும், மாறலாம், மாற முடியும், மாற வேண்டும் என்று சொல்லுகிறது. எவ்வளவு வித்தியாசமான கருத்து! அதை செயலிலே காண்பித்த ஏராளமான தேவ மனுஷர்கள் இருக்கிறார்கள், வாழ்ந்திருக்கிறார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களும் இருக்கிறார்கள். அவர்களிலே ஒருவனாக, ஒருத்தியாக நான் காணப்படக்கூடாதா? வேதத்தின்படியாக வாழ, கர்த்தருடைய வசனத்தின்படி வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. நம்ம சொல்லுவோமா? இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளே, ஒரு முடிவெடுங்க. நான் கிறிஸ்துவின் மாதிரியை பின்பற்றப் போகிறேன், கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை நான் நடக்கப் போகிறேன். ஆண்டவரே, நீர் எனக்கு உதவி செய்யும். இந்த உலகத்தை ஜெயித்து உம்மை போல் வாழ எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லுவோமா? எங்களை மிகவும் அன்பாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த ராத்திரி வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். சீஷத்துவத்தை குறித்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. இந்த சீஷத்துவத்திலே நாங்கள் கேட்ட ஒவ்வொரு காரியங்களையும் எங்களுடைய வாழ்க்கையில அனுபவமாக்கி கொள்ள, அவைகளெல்லாம் நாங்கள் நீர் காண்பித்த மாதிரியின்படி நாங்கள் நடக்க எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்துவீராக. அப்படியாக ஒரு நாளிலே அவர் இருக்கிற வண்ணமாகவே நாமும் இருப்போம் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாக உம்மை போல் நாங்கள் இருக்கத்தக்கதாக நாங்கள் புதிதாக தரித்து கொண்ட புதிய மனுஷனை எங்களுடைய வாழ்க்கையில அனுபவமாக்கி கொள்ளத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை வழிநடத்தும், ஆசீர்வதியும். சகல துதி கனமையும் நீரே எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.